வெல்கம் டு சிக்ஸோ. நான் உங்கள் டானி. நான் லின்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுல? ஆமாம். ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? நிறைய ப்ரொஃபஷனலும் பர்சனலும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே டைமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு சத்தம் வேறு பின்னாடி கேட்குதான்னு தெரில உங்களுக்கு. மறுபடியும் மைக்கை கீழே வைக்க, அதை மேலே வச்சு பேசு. ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன தப்பு பண்ணோம்? மைக் எங்கேயோ வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வீடியோ 4 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போய் பார்க்குறோம், ஆடியோவே கேட்கவே இல்லை. இது நம்ம எடுத்த இதுவே எதுக்காக எடுத்தோம்? இந்த கையில் இருக்குது பாருங்கள், இதுக்காக தான் எடுத்தோம். ஏன்னா இந்த மைக் ஒர்க் ஆகுதானே எங்களுக்கு தெரியல. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இது வந்து ப்ளூடூத் மைக். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே இந்த வயர்டு மைக். ப்ளூடூத் மைக் எப்படி யூஸ் ஆகுதுன்றத இந்த வீடியோவிலேருந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஆரம்பிக்கிறோம். சரி, இன்ஃபர்மேஷனாக போட்டுகிட்டே இருந்தோமே, புதுசாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வீலாக்லேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கே போகிறோம்? கிண்டி நேஷ்னல் பார்க். கிண்டி நேஷ்னல் பார்க். நம்ம மட்டும் இல்லை, இன்னும் கூட நம்ம 2 பேர் வர போகிறாங்க. யாருன்றதை நீங்கள் பொறுத்து பாருங்கள். ஆமாம், 3 பேர் வர போகிறாங்க, கரெக்டு. யாருன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து கிளம்பலாம். ஆல்ரெடி 11:30 ஆக போகுது. அங்கே எப்போ இன் டைம்னு தெரில. சீக்கிரமாக போயிட்டு போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். பாய் சொல்லிடலாமா? பாய். நாட்டியம் தான் நீ இதை பிடிங்கிடுவது தானே. அப்போ இது என்னது லைட்டு, இது கலரான கொடுங்கத்துக்கு இப்போ ட்ரை பண்ணியாச்சு. இன்ட்ரடியூஸ் பண்ணோங்க. ஹாய், நான் தான் எம்எல். இன்னிலேருந்து உங்களுடைய vlog-ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இனிமேல் நம்ம பண்ணுற வீடியோலாம் ரொம்ப ஜாலியாக போக போகுது. இதான் எங்கள் சித்தப்பா. நான் தான் அவங்களுடைய யாருக்கா உங்களுக்கு பையன். ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி இருப்போம். அண்ணன் தம்பி மாதிரி இருப்போம். பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இப்போ இன்னைக்கு எங்கே போகிறோம்? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜூ பார்க்க போகிறோம். ஜூக்கு போயிட்டு அப்படியே மால் போயிட்டு அங்கே ஃபன் சிட்டியில் ஜாலியாக விளையாண்டு அப்புறம் சாப்பிட்டு பீஸா சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோமா? வந்துடுவோம்ல. சரி, இப்போ கிளம்பலாம். பாய். நம்ம அங்கே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறோம். லெட்ஸ் கோ. ஹாய், நம்ம ஒரு வழியாக நம்ம வந்து ஜூ பார்க் வந்தாச்சு. உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஜெயவர் தூங்கிட்டாரு. நம்ம இன்னும் டிக்கெட் எடுத்தோடனே நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் லைட்டாக பிரேக். டிக்கெட் எடுக்க போயிட்டோம். 4 டிக்கெட்டு கேஷ் வந்து அதெல்லாம் தரக்கூடாது, ஒன்லி ஜிபே தான் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் சித்திக்கிட்ட போயிட்டு இப்போ ஃபோனை வாங்கிட்டு திரும்பியும் வந்து கொடுத்துருக்கேன். 240 டிக்கெட்டையும் வாங்கியாச்சு. உள்ள போக வேண்டியதான். போவோம். எங்க மீதி ஆள காணோம்? எங்க வாங்கல, போவோம். இங்க இருக்காங்க. போலாம். டிக்கெட் கொடுத்தாச்சு. நீ போட்டு ஸ்கேனும் பண்ணியாச்சு. என்ன இது, இங்க ஒரு மிருகத்தையும் காணோம். இதோ அனிமல் ஜூ பார்க்கு நாங்க ஒன்றுத்தையும் காணோம். பார்த்தா மரமாக தான் இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் மாட்டீங்க, அமைதியா வரீங்க. ஏன் அமைதியா வரீங்க?
ஜூ எங்கே எல்லாம் கொஞ்சம் vloggers கொஞ்சம் எல்லாம் பாருங்க. ஒரு ஜூவில் ஒரு அனிமல் கூட காணோம். இப்போ நம்ம எதுக்கு வந்தோன்னே தெரில. இன்னும் எத்தனை மணி நேரம் நடக்க கூட போகிறாங்கன்னு தெரில. கேட்டுக்கு வெளியவே அனிமலை வச்சா கொஞ்சம் உள்ள போய் தான் பார்க்க முடியும். இல்லை இதோ லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு அனிமல் இருக்குது, பார்ப்போம். நம்ம தங்கச்சி மாதிரியே ஒரு அனிமல் இருக்குது. நம்ம தங்கச்சியா இல்லை அனிமலான்னு பார்த்துருவோம். வாங்க போவோம். தங்கச்சி மாதிரி அனிமல் இருக்கா? உள்ளிமான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எது சொல்லுங்க. நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் இவன் ரொம்ப செய்யான ஆளுன்ட்டு. அதனால அவள் அப்படிதான் பேச மாட்டான் இந்த வீடியோ ஃபுல்லாக. நம்ம தான் ஃபுல்லாக இந்த வீடியோ என்டர்டெயின் பண்ணி கொண்டு போனோம். வாங்க போவோம். இவ்வளோ பக்கத்தில் வந்தோன்னா எதுவுமே தெரியாது, கொஞ்சம் பின்னாடி இருந்து பேசு. வாங்க போவோம். நெக்ஸ்ட் மிருகத்தை பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. ஏ ஆனி கேட்க மாட்டேங்குது. இது எந்த வகையான பறவைனே தெரியல. இது என்ன இருக்கு? கொக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே முன்னாடியே உட்காந்துருக்கப்பா. எங்க வாழ்க்கையில இந்த மாதிரி டக்கு இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கிடையாது டக்கு இல்லை. என்ன டக்குனா ஏன் எதுவுமே பேச மாட்டேறா? கை வலிக்குதா? கூட என்கிட்ட கொடு. உன்னி கொக்கு கேட்டல் எக்ரட். கேட்டல் இருக்கிறேன். நம்ம ஜெய் எழுந்துட்டாரு. ஜெய் ஹாய் போடுங்க. மைண்ட் வாய்ஸ்ல தூக்கத்துல இருந்து எழுப்பி ஆயடா போடுற. இத சிறு கொக்குங்கிறாங்க, லிட்டில் எக்ரெட்டா. இங்க பாரு, இத பாருங்க என்ன தண்டி இருக்கு. அம்மா இது சிறு கொக்கு இல்லையே, இது பெருக்கொக்கு. இது பெருக்கொக்கு. மைக்கா நான் தொண்டையை பாருங்களாங்க. டப்ப 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 அடிக்குது. நானும் எப்பாக சிறந்தான் நினைச்சேன். அங்க பாருங்க மீன் சாப்பிடுது பாரு. அங்க பாருங்க மீன் சாப்பிடு பாருங்க. அம்மா சூப்பர்ல மேட். பத்தியா முழுங்க முடியல, அதால முழுங்க முடியாதுடா. டேய் குடிச்சு சாப்பிட்றா. செத்துருச்சா மீன்? அது உள்ள போகாதுடா. டேய் பிச்சு சாப்பிட்றா. பகிர்ந்து சாப்பிடுங்களா? அந்த டக்கு அது பேர் எது? பார்த்தா டக்கா கொக்கு. ஐயோ இன்னைக்கு நாலு அதை மட்டும் தான் சாப்பிடும். அவ்வளவுதான். அது என்னது? அது என்னது? ஜேவா? அது கொக்கு. அடிக்கிற வெயில்ல எங்க சித்தப்பாவே கருப்பாயிடுவாங்க போல. என்னங்க சித்தப்பா? ஆமா, வெயில் ரொம்ப அடிக்குதுல்ல இன்னைக்கு. என்னைக்கு அடிக்காது, இன்னைக்கு அது இருக்காத. நம்ம சித்தி என்ன பண்றாங்க? ஸ்னேக்கா? ஸ்னேக் பார்க்க போறீங்களா? வாங்க பாப்போம். அங்க பாருங்க எல்லாம் தண்டின்ட்டு. எடுத்தா மறுபடியும் போட விட மாட்டான். என்னது அது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பா ஆமா பாருங்க. அந்த பாம்பு பேர் வந்து பாமாலை பாம்பு, பர்மாமலை பாம்பு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்த பார்க்கும்போது ஒன்றுமே தெரில. ஆனால் கொஞ்சம் லைட்டாக எட்டிப்பா தான் தெரியுது. இங்கே ஒரு தலைவர், இங்கே ஒருத்தர் மறைஞ்சு கிடக்குறான்ட்டு. யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். பார்த்தா அது ஒரு கொக்ராயல். இதை பாருங்க, இது பேர் வந்து நீண்ட மூக்குடைய முதலை. ஓ, இது பேர் நீண்ட மூக்குடைய முதலை போல. காடியல். நம்ம ஜெயிக்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பிரேக்கா. என்ன வேலு? ஏன் நானே வெள்ளையா தான் இருந்தேன், அதுக்குள்ள கருப்பாயிட்டேன். எப்படின்னு தெரியல. வாங்க நம்ம எலஃபெண்ட்டை பார்ப்போம். எலிஃபென்ட் என்ன பண்ணும்? பாரு எலிஃபென்ட் என்ன பண்ணும்? மேட்குட்டி எலிஃபென்ட் என்ன பண்ணும்? எலிஃபென்ட் என்ன பண்ணும்?
எலிஃபென்ட் என்ன பண்ணும்? இங்க பேர் பூட்டு தான் கண்ணு அனிமா. எல்லாரும் இங்கே தான் லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம இப்போதான் நம்ம எல்லாம் லஞ்ச் சாப்பிட்ற நேரத்தில் தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் மாஸ்டர் பிளான். எதுக்கும் கூப்பிடுறாங்க, எதுக்குன்னு போவோம். இது என்ன மயில்? நீங்கள் இந்த ஆண் மயிலாக இருக்குமா இல்லை பெண் மயிலாக இருக்குமா? இது பெண் மயில். ஆண் மயில் பாருங்க, இது எப்போ சிறகு விரிக்கும் தெரியாது, ஆனால் விரிச்சிடும். ஜெய் தான் ரொம்ப. அது என்னது? இது ஆனியக்கா. இது பாரு, இது ஆனியக்கா. ஒரே மாதிரி இருக்கு அப்போ. ஐயோ, ஐ லவ் கிண்டி. இது நடுவில் இருக்கு. நம்மளை விட்டு எங்க போறான்னு தெரியலையே. வெயில் லைட்டா குறைஞ்ச மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சி தொங்கணுமா? நம்ம தங்கச்சி இருக்கிறா, தொங்கி பாப்போம் வாங்க. பாத்துரா தொங்கிட்டேன். நம்ம ஆனி எவ்வளோ ஜாலியா இருக்கா பாருங்க. அவளை வந்து எப்படி சொல்றது, ஒருத்தவங்களை எதிர்த்து பேசுவான், நல்லா பேசுவான். ஆனா சீசான் வந்தா குழந்தை மாதிரி மாறிடுவா, எப்படியே தெரியாது. குழந்தை தானடா இவ குழந்தையா? எஸ் அப்பா. நல்லா பிடிச்சா மட்டும் போதும், நான் பாத்துக்கிறேன். நல்லா பிடிச்சா மட்டும் போதும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனி வந்து அதில் ஆட போறா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. நம்மளும் போய், நான் எவ்வளோ நேரம் அவளை சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ ஆசை வந்துருச்சு. நம்ம போவோம். ஸ்லோவாக சுற்றணும். மேட் மேட் மேட்டு மேட்டு பேச பாரு. மேட்டு பேச பாரு. மேட்டு என்னாச்சு? அவ்வளோதான். என்னாச்சு? என்ன ரியாக்ஷன் இது? நெக்ஸ்ட் எங்க போறோம்னு தெரியல. என்ன இது? குரங்கு. நம்ம எல்லாரையும் குரங்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உண்மையான குரங்கை பார்க்க போறோம். வாங்க போலாம். மங்கி என்ன சொல்லும்? இந்த புதருக்குள்ள வந்து இது பாம்பு இருக்கும், அதனால நாங்கள் போகக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து இந்த குரங்கை பார்க்குறோம். பாம்பு அங்கே எப்படி நுழைஞ்சது தெரியலையே, தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். இவர் இப்போதான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கிளி பாருங்க. இது தங்கறதுக்கு தான் இவ்வளோ பெரிய இடம். ஆனால் அந்த ஹவுஸுக்குள்ளேயே ஒரு ஹவுஸ் கட்டி வச்சிருக்கு பாருங்க கிளி. அதுதான் கிளி. அதுவும் அங்கே கட்டுங்க பாருங்க. அவர் கூடி தெரியுதா? இதுதான் கிளி. எவ்வளோ அறிவா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ முன்னாடி வந்திருக்கான் பாரு. நாங்க லஞ்ச் சாப்பிட்டு கொடுக்க போறோம் மேட்டுக்கு. மேட்டுக்கு பசிச்சிருச்சு. சாப்பிட போறேன். சொல்லு பை பிரேக். எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கோம். சாப்பாடு கடை எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க கேட்பீங்க, லின்சி சித்தி ஜே ஆனி எங்க இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. எல்லாரும் அங்கே உட்காந்து ஜேக்கு வந்து சாப்பாடு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட்டு தேடிட்டு இருக்கோம். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? வீட்டில இருந்து என்ன பண்ணிருக்கலாம்? அப்பயே லஞ்சை கட்டிட்டு எடுத்து வந்துருக்கலாம். ஆனால் நம்ம எந்த எத்தனை ஃபுட்டு நாட் அலவுட்னு நினைச்சோம். பார்த்தா ஃபுட்டு எல்லாரும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? மணி இப்போ எத்தனை? நம்ம காலையில 2 ஆயிடுச்சு. நம்ம காலையில 9 மணிக்கு கிளம்பலாம் தான் இருந்தோம். என்ன எந்திரிச்சதே 9 மணி ஆயிடுச்சு. என்ன பண்றது? இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம ஃபுட் கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்குல்ல? இது என்னதுனே தெரியல, புதுசா இருக்கு. ஆண்ட் இல்லை, இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே. இது கடிக்குமா? எடுத்து பார்க்கலாம் நம்ம கையில. இருக்கலாம், வேண்டாம். நிறைய இருக்குங்க. கால் கூட ஏறிட போகுது. ஒன்று மிதிச்சலா? ஐயோ பாவம், தெரியாம பண்ணிட்டேன். ஏதோ சாப்பிட கிடைக்கும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு நம்பிக்கையோட போவோம். பணியாளர் சிற்றுண்டி கூடம். பணியாளர்கள் சிற்றுண்டி கூடம் அவங்க சாப்பிட்ற இடமா? சரி, கடைசியில் ஏமாந்துட்டோம் பங்கு. அண்ணா இங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமாண்ணே? ஆமா, என்னாச்சு? யானை சிலை தெரியுதுல, அது ஆப்போசிட்டா. எங்க யானை சிலை? அதோ அங்க இருக்கு பாருங்க. எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஃபுட் கோர்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்.
அம்மா வண்டி வந்துருக்கோம் மேலே மோதிருப்பாங்க. நல்ல வேலை. ஃபுட் கோர்ட் எங்க யானை மறைச்சு நிற்குது இதை காமிக்கிறவங்களுக்கு. அங்கே என்னதான் இருக்குன்னு தெரியல, எல்லாமே இருக்குன்னாங்க. பார்ப்போம். இதெல்லாம் 2 இட்லி 2 தோசை இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஏமாத்த திரும்பி வர வேண்டியதான். சரி வாங்க போவோம். எப்படியோ முயல் கேஃபே. முயல் கேஃபே. முயல்னா அப்போனா நமக்கு சர்வ் பண்ண போறீங்க. ஒரு வேளை இருக்குமோ போகலாம். முயல் இல்லை மனுஷன் தான். பாப்கார்ன் இருக்கு. ஓ இங்கே தான் அந்த 2 பாப்கார்ன் வாங்கிட்டு போனாங்களா? ஜூஸ் இருக்கு. ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். ஒன்று கீழே வந்துச்சு. சாப்பிட்டியா? நான் அதே பார்க்குறேன். சாப்பிட்டியா இல்லையா? மாறி பார்க்குறேன். அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா நாக் அவுட் பண்ணுறாங்க. என்ன லபக்கு லபக்குன்னு சாப்பிட்றாரு. இதுக்கு மட்டும் சிரிப்புலாம் வருதா உனக்கு? ஓய் என்னப்பா எப்படி இருக்கு? ஓகே, ஒரு வழியா மேட்டுக்கு சாப்பாடு ஊற்றியாச்சு, அதுதான் பெரிய விஷயமே. இது ஏன்னா நம்ம சாப்பாடு எடுத்து வந்திருக்கலாம் எல்லாருக்குமே இல்லை? பரவாயில்ல, நல்லா சுத்திட்டு வெளியே நல்லா ஜாலியா போய் நல்லா கட்டுன்னு கட்டலாம். என்ன சமையல? எஸ் எஸ். உள்ள எருமை மாடு அளவுக்கு பெரிய பெரிய முதல்ல இருக்கு. எருமை மாடு அளவுக்கா? நீங்க பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. சரி பார்ப்போம். நீ பாப்போம் வாங்க. உள்ள பார்க்கும்போது இங்க போய் வியந்து தெரியுங்க. அம்மா அங்க பாருங்க, அங்க பாருங்க. அதுக்கு மேல இருக்கா? அவனுக்கு காட்டு, உள்ள போய் காட்டு. ஏன் அங்கேயே நிக்கிறான் நீ? ஏன் உள்ள காட்டு? அங்க பாருங்க. இந்த சைடு ஏதா இருக்கான்னு பாக்குறேன். திடீர்னு எந்திரிச்சுனா எந்திரிச்சுன்ற போது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஐயோ இது ஈனா கோழி இல்லையா? இது ஆஸ்ட்ரிச். அது நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எருமை மாடு பார்க்க போறேன்ட்டு. இதுதான். இது எருமை மாடுலே கன்று குட்டி இருக்கும் தெரியுமா? அந்த அளவு தான் இது இருக்கு. இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. இதோட பெரிய எருமை மாடு ஒன்று இதை இருக்கு. இதோட பெருசா இருக்கும். இது என்னது இது? என்னது இது? என்னது? சித்தி அது எப்படி தூங்குது பாருங்க. திறக்குது. நம்ம சொன்ன எருமாடு வந்துருச்சு. எலிஃபண்ட் பொம்மையை வச்சு ஏமாத்துறாங்க. ஓகே மேட். மேட்டோட ப்ளே டைம் இப்போ. ஓடு 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 மேட். படி 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 படி. அக்கா பாருடி. நீ படி, நீ பிடிச்சுக்கோ. நீ பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ. ஏ. பிடிச்ச இடம் வந்துருச்சு. சரி ஏறு. போ 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 ஆனி. போ. இங்க வா. ஆனி ஏறா. ஆனி எந்த ரைடையும் விடுறதில்ல இப்போ. மறுபடியும் வேணுமா? ஆனி 2வது முறை ஏறுகிறாள்.
ஓகே, நம்ம எல்லா ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நம்ம வந்து இதுக்கப்புறம் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுவோமா? இதுக்கப்புறம் அவ்வளோதான், இன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு எவ்வளோதானா? இன்னைக்கு ரெஸ்ட். அதான் பசிக்குது. நாங்கள் 1 மணிக்கே சாப்பிட வேண்டியவங்க, மணி நாங்கள் இன்னும் 3:30 ஆகுது, நாங்கள் இன்னும் சாப்பிடல. அதனால இப்போ சாப்பிட போகிறோம். இவர் வேற டென்ஷன் வரும். இவர் வேற டயப்பரை மாத்துங்க கத்திட்டு இருக்கான். இப்போ நாங்கள் அதை மாற்ற போகிறோம். அதனால ஃபியூச்சர்ல சண்டை போடுவான். ஓகே, சரி, ஓகே, இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். முடிச்சுப்போம். நம்ம வந்து அடுத்த வீடியோ எப்போ போடலாம்? அடுத்த வீடியோ போடலாம், சீக்கிரமா போட்டுருவோம். அதனால இது வரைக்கும் பாய் சொல்றேங்க. அனி அக்கா காணும். அனி அக்கா இங்க